சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பும்போது இங்கே ராஜாங்கம் செய்துன்னு எல்லாரும் ஏற்பாடு பண்ண மாதிரியே அங்கே வக்கீல் நோட்டீஸும் வருது. அதை பார்த்துட்டு இங்கே வசந்தி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டாலும் தமிழ்செல்வி சொல்கிறாங்க, நாம் இதுக்கு சரியான பதில் கொடுக்கணும், அதனால் நானும் ஒரு வக்கீலை பார்க்குறேன். ஆனால் இதை பற்றி வீட்டில் இருக்க யாரும் பெருசாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா நான் என்ன செய்யணும்னு தெளிவாக முடிவெடுத்துட்டேன். யாரை பார்த்தும் பயப்படவும் மாட்டேன், பதட்டமாக போகிறதும் கிடையாது. என் வாழ்க்கையில் படிப்பு ஒன்று தான் முக்கியம்னு நான் முடிவெடுத்ததால் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என் மேலே சந்தேகப்பட்ட அந்த சேதுவே இப்படி ஒரு முடிவெடுக்கும்போது எந்த தப்பும் செய்யாத நான் மட்டும் சரியான முடிவெடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. காலேஜுக்கு போகிற வழியிலேயே தமிழ்செல்விக்கு அதே காலேஜுக்கு படிக்க வர ஒரு பொண்ணு மூலமாக உதவி கிடைக்குது. தமிழ்செல்வியும் அந்த பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. தமிழ்செல்விக்கு அவங்க நிறைய உதவியும் செய்கிறாங்க. அதன் மூலமாக தமிழ்செல்வி முதல் நாளே அங்கே காலேஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. அப்பத்தாவும் மோகனாவும் இப்படி ராஜாங்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த சேது கொஞ்சம் கூட யோசிக்காமல் தமிழ்செல்வியோட வாழ்க்கையை பற்றியும் இந்த வாரிசை தமிழ்செல்வி சுமந்துட்டுருக்கான்றதை பற்றியும் யோசிக்காமல் இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப சொல்லிட்டானே, இதெல்லாம் தப்புன்னு நான் கண்டிப்பாக இங்கே சேதுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு அப்பத்தா அழுதுகிட்டே சேதுவை பார்க்கறதுக்கு மோகனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மோகனாவும் அப்பத்தாவும் வரதை பார்த்துட்டு அங்கே கண் கலங்கி நிற்கிற சேதுவும், என்ன பத்தா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா சேது, நீ ஏன் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம தமிழ்செல்வியை பிரியணும்னு இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு கேட்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, தமிழ்செல்வியால் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் தமிழ்செல்வியால் எம்புட்டு பிரச்சனை வந்திருக்கு. அது எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதிலிருந்து நான் வெளியில் வரணும்னா தமிழ்செல்வியை நான் கண்டிப்பாக பிரிஞ்சே ஆகணும். வேறு வழி இல்லை. நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்பத்தா. நீங்கள் என் வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்படுறது எனக்கு புரியுது. ஆனால் நான் தனியாக இருக்கணும் தான் இருக்கு போல். அதனால தான் தேவையில்லாமல் இந்த தமிழ்செல்வியை விரும்பி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி என்னை ஏமாத்தின தமிழ்செல்வியால் அவமானப்பட்டு நிற்கிறேன். அந்த தமிழ்செல்வி மட்டுமா நம்மளை ஏமாத்தினா? அவள் குடும்பமேல நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கு. அப்புறம் எந்த நம்பிக்கையில் தமிழ்செல்வியை நான் ஏற்றுக்க முடியும்? அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? முடியவே முடியாது. என் முடிவை நான் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு செய்து ரொம்பவே உறுதியாக சொல்கிறாரு. உடனே மோகனாவும், தமிழ்செல்வியோட நல்ல குணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவள் ஒன்றும் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்ன பொய்யை மறைக்கவும் முடியாமல் தமிழ்செல்வி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. இருந்தாலும் உண்மையை சரியான நேரத்தில் சொல்லிட்டு வீட்டை விட்டே கிளம்பி போயிருக்காளே. இப்போ தமிழ்செல்வி சொன்ன மாதிரி மாசமாக தானே இருக்கா, ஓன் வாரிசை சுமந்துட்டுருக்கா. இப்போ போய் நீயும் தமிழ்செல்வியும் பிரியணும்னு முடிவெடுத்து அந்த நோட்டீஸில் கையெழுத்தெல்லாம் போட்டு அனுப்புனது தப்பு இல்லையா சேது? இதெல்லாம் வேண்டான்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வக்கீல் மூலமாக இதை எல்லாத்தையும் நிறுத்த சொல்லு. நீயும் தான் சேது எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்க. நீ என்னைக்காவது ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கிறியா? இல்லை தமிழ்செல்வி பேச்சை கேட்டு தமிழ்செல்வி கூட சந்தோஷமாக தான் இருந்தியா? தமிழ்செல்வி மேலே சந்தேகப்பட்டு கார் செட்டில் தங்க வைக்கல? தமிழ்செல்வியை கண்டுக்காமல் இருந்து அவளை கஷ்டப்படுத்தலை? இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வி தான் உனக்கு துணையாக இருந்தா. உங்கள் அப்பா கூட அந்த தாமரை விஷயத்தில் அவங்க பொய் சொன்னி ஏமாத்தினப்ப உனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு தப்பான முடிவு தானே எடுத்தாரு. உன் அப்பா கூட உன்னை சந்தேகப்பட்டாரே. அந்த நேரத்தில் கூட தமிழ்செல்வி உனக்கு தானே சப்போர்ட்டாகவும் துணையாகவும் இருந்து உண்மை என்னன்னு நிரூபித்து உன் மேலே தப்பு சொன்ன எல்லாரையும் தலகுனியை வச்சு அவமானப்படுத்தினா. அப்படிப்பட்ட தமிழ்செல்வியவா நீ நம்பாமல் அந்த வாரிசு என்னுடைய வாரிசே இல்லைன்னு சொல்லி சந்தேகப்பட்டு பேசுகிறது? இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. உன் அம்மாவே உனக்கு வாரிசாக வரணும்னு நீ ஆசைப்பட்ட மாதிரியே இங்கே எல்லாம் நல்லதாக நடக்குதுன்னா அப்போ நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செஞ்சாகணும்ல. அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருக்கலாம். தமிழ்செல்வி காலேஜுக்கு வேற போக ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரம் நீ அனுப்பின நோட்டீஸ் மூலமாக அவங்க வீட்டில் உள்ளவங்க எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ அவமானப்படுவாங்க. இப்படி ஒரு முடிவெடுத்து நீ தமிழ்செல்வியை பிரிஞ்சே ஆகணுமா? இப்போ சொல்கிறேன், தமிழ்செல்வியோட நல்ல குணம் சீக்கிரமாக உனக்கு புரிய வரும். அப்போ நீயே அவள் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்க தான் போகிற. அப்போ தமிழ்செல்வி என்ன முடிவெடுப்பாளோ அதை நீ ஏற்றுக்கிட்டு தலை குனிஞ்சு தான் நிற்கணும். இப்போவே நீ யோசனை பண்ணி உனக்கு தமிழ்செல்வி செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம குடும்பத்துக்கு தமிழ்செல்வி எப்படி நல்ல மருமகளாக இருந்தாலோ அது எல்லாத்தையும் யோசித்து சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவெடுத்து நீயும் தமிழ்செல்வியும் ஒன்று சேரணும். அதுதான் என் ஆசை. உன் அப்பத்தாவோட ஆசையும் அதுதான். நாங்கள் சொன்னால் இப்போ உனக்கு புரியாது. கஷ்டப்பட்டு நிற்கும் போது தமிழ்செல்வியை பற்றி புரிஞ்சுப்ப அப்படின்னு மோகனா ரொம்ப கோவமாக பேச உடனே அப்பத்தாவும்,
ஆமாம் சேது, தமிழ் செல்வி காலேஜுக்கு போகிறது எம்பிட்டு பெருமையாக இருக்குது. நீயே தமிழ் செல்வியை படிக்க வச்சிருக்கலாம். இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்வி தனியாக வசந்தி வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. படிக்க கூட போகும்போது அம்புட்டு தூரம் போயிட்டு வரா. அதெல்லாம் நினச்சி எனக்கு எவ்வளோ பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. தமிழ் செல்வி படிக்கவும் நினைக்கிறா, அவள் வாரிசையும் பார்த்துக்கணுன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளை மன்னிக்க மாட்டேன், செஞ்சது பெரிய தப்புன்னு இம்புட்டு பெரிய வேலை செஞ்சு பிரியறதுக்கு ஏற்பாடு செஞ்சிரியே. உன்னெல்லாம் என்ன சொல்ல செய்து. இப்போ சொல்கிறேன், அப்பத்தா உன் வாழ்க்கைக்காக என்ன சொன்னாலும் அது நல்லதுக்கு தானே நீ நினச்சா இப்போவே அந்த வக்கீல்கிட்ட சொல்லி அந்த நோட்டீஸ் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அனுப்ப வேண்டாம், நான் தமிழ் செல்வி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு நீயே ஒரு நல்ல முடிவெடுத்தா உன் வாழ்க்கைக்கு நல்லது. அப்பத்தா சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு அப்பத்தா ரொம்பவே அழுகிறாங்க சேதுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சி. சேதுவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நாம் என்னடானா அப்பா முன்னாடி வக்கீல் கொடுத்த அந்த நோட்டீஸில் கையெழுத்து போட்டு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டோம். இங்கே அம்மா ஒரு பக்கம், இங்கே அப்பத்தா ஒரு பக்கம்னு இங்கே தமிழ் செல்வி செஞ்ச நல்லது எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்க, அங்கேருந்து மோகனாவும் அப்பத்தாவும் கிளம்புனாலும் தன்னுடைய ரூமில் இருக்கிற சேது தமிழ் செல்வி இங்கே சேதுக்கிட்ட பேசினது பாசமாக இருந்தது, இங்கே 2 பேரும் சந்தோஷமாக பேசினதுன்னு ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்துட்டு தனக்கு வந்த பிரச்சனைக்கு அப்பா அம்மா இந்த வீட்டில் உள்ளவங்கன்னு யாருமே நம்பாதப்ப எனக்கு துணையாக இருந்து ஆறுதலாக பேசி உண்மையை நிரூபித்தது தமிழ் செல்வி தானேன்னு நடந்த எல்லாத்தையுமே சேது நினச்சி பார்க்குறாரு. சேதுக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியல. என் அப்பா எனக்காக என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானு நானும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனால் அப்பத்தா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, நான் செஞ்சது தப்பான்னு கூட தெரியாமல் நிற்கிறேனே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க, எங்கள் மோகனாவும் அப்பத்தாவும் சேதுக்கிட்ட பேசிட்டு போன எல்லாத்தையுமே தாமரையும் இங்கே சாவித்திரியும் ஓரமாக நின்று கவனிச்சிட்ருக்க. தாமரை சொல்கிறாங்க, பாத்தியாம்மா சேது மாமா மனசை மாற்ற அப்பத்தா மோகனான்னு எம்பிட்டு பேச்சு பேசுகிறாங்கன்னு. ஆனால் என்ன ஆனாலும் அதான் மாமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருல, அதை அப்போவே வக்கீல் அனுப்பியிருப்பார். தமிழ் செல்விக்கு இங்கே 2 பேரும் பிரிய போகிறோன்னு தெரிஞ்சு தமிழ் செல்வி படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு அங்கே வீட்டில் உட்காந்து அழுதுட்ருப்பா. இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், சரியாக நடக்குதுமா. யார் என்ன சொன்னாலும் சேதுவோட மனசு மட்டும் மாறவே மாறாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தாமரை சொல்ல, உடனே சாவித்திரியும் இங்கே நின்று பேச வேண்டாம், நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு, ஆமாம் தாமரை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேது பற்றியா என்ன முடிவெடுக்கனே தெரியாமல் எங்கள் அண்ணன் சொன்ன உடனே அங்கே கையெழுத்து போட்டு அனுப்பிட்டான். இதெல்லாம் கண்டிப்பாக அந்த தமிழ் செல்விக்கு தெரிய வந்திருக்கும். அவெல்லாம் படித்து முன்னேறி நம்ம முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்பா, நாம் அதை பார்த்துட்ருக்கணுமா என்ன? என்னைக்கு சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிகிறாங்களோ அடுத்த வேலையே உனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிதான். பார்த்தல்ல, இந்த குழப்பத்திலேயே தான் இருக்க போகிறான் இந்த சேது. நீ தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்க போகிற. அப்புறம் என்ன, ஈஸ்வரி சித்ராணி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நாம் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறோம். நினச்சதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்ல தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தாமரையும் ஆமாம்மா, ஏற்கனவே மணமேடையில் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஆசையாக உட்காந்தது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. மறுபடியும் எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதை பார்த்து தமிழ் செல்வி பொறாமப்பட்டு அவமானப்பட்டு நிற்கணும். அந்த குடும்பமே நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கிறதுலாம் நினச்சி தலை குனிஞ்சு நிற்கணுமா? நான் தான் சேது மாமாவோட மனைவின்னு உரிமையோட இந்த வீட்டில் மருமகளாக நான் இருக்கணுமா? அதெல்லாம் நடந்தால் தமிழ் செல்விக்கு சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கும்ல. எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையும் தராமல் அந்த தமிழ் செல்வி அந்த மொய் விருந்து நடந்தப்ப என்ன பேச்சு பேசினா, அவளெல்லாம் நான் சும்மா விட மாட்டேம்மா. முதல்ல இங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா நடக்கட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேம்மா அந்த தமிழ் செல்வி கிட்ட அப்படின்னு தாமரை இங்கே தன்னுடைய அம்மா சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் செல்வியும் ஏற்கனவே அனுப்பின வக்கீல் நோட்டீஸ்க்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னொரு வக்கீலை பார்த்து நானும் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ விரும்பலை. ஏன்னா அந்த சேது எனக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் இல்லை, என்னை நம்பாமல் என்னை மட்டும் இல்லை இங்கே என் வயிற்றில் வளர்கிற வாரிசையும் சந்தேகப்பட்டதுக்கப்புறமா இப்படி ஒரு ஆள் எனக்கு புருஷனாக இருக்க தேவையில்லைன்னு நானும் முடிவெடுத்துட்டேன். நான் அந்த குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினைக்கல, ஏதோ பொய் சொன்னேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், அதுக்காக வீட்டை விட்டும் வெளியில் வந்துட்டேன். அப்புறம் மாசமாக இருக்கிற நானே அந்த சந்தோஷமான விஷயத்த போய் சொன்னப்போ கூட அதை ஏற்றுக்காமல் சந்தேகப்பட்ட அந்த சேது என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம். அதுக்காக இந்த பதிலை நீங்கள் எழுதிட்டு கண்டிப்பாக நானும் இந்த சேதுவும் பிரிஞ்சு வாழ்ந்தாதான் எனக்கும் நல்லது, என் படிப்புக்கும் நல்லதுன்னு நானும் இப்படி ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன். நான் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ விரும்பவே இல்லைன்னு தமிழ் செல்வி தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. அந்த வக்கீல்கிட்டையும் சொல்லி அதே மாதிரி பதில் அனுப்ப சொல்கிறாங்க.
இதை பார்த்துட்ருக்க வசந்தியும் தமிழ் கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. அங்கே சேது தம்பி தான் அவசரப்பட்டு உனக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு பார்த்தா நீயாவது ஒரு நல்ல முடிவாக எடுப்ப. சேது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்ன பதிலுக்கு நானும் சேது கூட வாழ விரும்பலைன்னு இப்படி அனுப்ப சொல்கிறியே. இதெல்லாம் அவங்க பார்த்தா அப்புறம் இன்னும் தானே கோபம் அதிகமாகும். நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்ற எண்ணமே உனக்கு இல்லையா? இப்படியே பிரிஞ்சிருந்தா உனக்கும் அது அந்த வீட்டோட வாரிசுக்கும் சரிப்பட்டு வருமா என்ன? என்னதான் இருந்தாலும் இது சேது தம்பியோட வாரிசு. நீ அவர் கூட இருந்தால் தானே உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். என்னதான் நீ படிச்சிருந்தாலும் தனியாக இருந்தா உன்னை எல்லாரும் தப்பாக தான் பேசுவாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல, நான் ஏம்மா தப்பாக இருக்க போகிறேன்? எனக்குன்னு நீங்கள் எல்லாரும் இல்லை? என்னை நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா? நம்ம குடும்பத்தை நான் படித்து முடிச்சிட்டா நல்லபடியாக கவனிச்சுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. என்ன புரிஞ்சிக்காம சந்தேகப்பட்ட அந்த சேது அந்த குடும்பம் எனக்கு வேண்டாமா? அந்த குடும்பத்தில் நான் மறுபடியும் வாழ போனாலும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் என்னை புரிஞ்சிக்காம அவமானப்படுத்துவாங்க. என்ன அந்த கார் செட்லெலாம் தங்க வச்சாங்களே அதெல்லாம் உங்களுக்கு நினச்சி பார்க்க மாட்டிங்களா? ஆனால் எனக்கு அதெல்லாம் நினச்சா பயமாக இருக்குது. எனக்கு படிப்பு ஒன்றே போதுமா? யாரையும் நம்பி நான் இருக்க விரும்பல. என் அப்பாவும் பெருசாக உதவி செய்யாமல் என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாரு. என் புருஷனும் என்னை நம்பாமல் சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தினதுக்கப்புறம் யாரை நம்பி நான் வாழ முடியும்? முடியவே முடியாது. படிப்பு ஒன்று தாம்மா எனக்கு துணையாக இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். அதனால் திருந்தி என்னைக்காவது ஒரு நாள் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சேது தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் அந்த சேது முகத்தில் முழிக்க போகிறதும் இல்லை, அவர் கூட நான் வாழ போகிறதும் இல்லைன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் எடுத்த முடிவு சரிதான் எனக்கு தோணுதுமா. இதில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடிவை தான் பக்கம் இருக்கிற வக்கீல்கிட்ட ரொம்ப தெளிவாக தமிழ்செல்வி சொல்லிடுறாங்க. என்னுடைய முடிவு இதுதான். எங்கே வந்து சொன்னாலும் அந்த சேது கூட வாழவே மாட்டேன்னு தான் என் முடிவை சொல்வேனே தவிர்த்து மற்றபடி நான் படித்து முன்னேறினா அதுவே போதும். அதுதாம்மா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஏதோ தேவையில்லாமல் அந்த சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் ஒவ்வொருத்தர் முன்னாடியும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்ட வாழ்க்கை இனி எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற சாவித்ரி, தாமரை, ஈஸ்வரின்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தேன். இனி என்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. நிம்மதியாக சந்தோஷமாக என்னோட வாரிசுக்காக படித்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இனி யாரும் பேச வேண்டாம். எங்கே வேணாலும் இதை பற்றி நான் தெளிவாக பேசிக்கிறேன். என் முடிவை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தமிழ்செல்வி. இங்கே தமிழ்செல்வி பதில் நோட்டீஸ் அனுப்புனது மட்டும் இல்லாமல் எங்கே வேணாலும் என்னுடைய முடிவை தைரியமாக தெளிவாக சொல்லுவேன்னு அங்கே எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த பதில் நோட்டீஸ் மூலமாக இங்கே அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு ராஜாங்கம். அப்போ செய்து கூட தமிழ்செல்விக்கும் ஒன்று சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சம்மதம் சொல்லி தானே அனுப்பியிருக்காங்க. இந்த தமிழ்செல்விக்கே இவ்வளோ திமிரா அப்படின்னு ராஜாங்கம் நினைக்கிறாரு. அது எல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வர உடனே ஈஸ்வரி, பாத்தியா செய்து நீ தான் தமிழ்செல்வி முக்கியம்னு ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் பெரிய பொய்யும் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டு தமிழ்செல்வி என்னன்னு அனுப்பியிருக்கா பாரு. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தமிழ்செல்வியை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கோமா, அவளை கார் செட்டில் தங்க வச்சுருக்கோமா, அவள் இந்த வீட்டில் நிம்மதியாக நல்ல மருமகளாக வாழவே இல்லையா. இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு, படிப்பு தான் முக்கியம்னு, அதுவும் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு அவள் வந்து பதில் நோட்டீஸ் அனுப்பி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தியிருக்கா பாரு அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் வேற தமிழ்செல்வி என்ன செய்வா இல்லை என்ன சொல்வான்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வேண்டவே வேண்டாம். இப்படிப்பட்ட தமிழ்செல்வி மருமகளாக இருக்க வேண்டான்னு நீங்கள் முடிவெடுக்க என்னை மருமகளாக ஏற்றுக்கோங்கன்னு அவள் உங்கள் முன்னாடி வந்து நின்று எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா? இல்லை எல்லாரும் முன்னாடி கெஞ்சி நிற்கணுமா? அப்படி எந்த அவசியமும் தமிழ்செல்விக்கு இல்லை. அவள் ஒன்றும் மற்றவங்க மாதிரி எந்த பெரிய தப்பையும் செய்யலை. நீங்களா சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தி அந்த தமிழ்செல்வி ஏதோ பொய் சொல்லிட்டான்னு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு முடிவெடுத்தா என் பேத்தி தமிழ்செல்வி எடுத்த முடிவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சேது தன்னுடைய ரூமில் போய் ரொம்பவே அழுகிறாரு. இந்த தமிழ்செல்விக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். நான் தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னா அவள் வந்து மன்னிப்பு கேட்டா என்ன? ஆனால் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சு குடும்பத்தை ஏமாற்றிட்டு என்னவோ எங்கள் மேலெல்லாம் தப்பு இருக்குன்ற மாதிரி இப்படி பதில் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புகிறாள். படிக்க போகிறன்ற திமிரில் அவள் இப்படிலாம் செய்கிறாளா அப்படின்னு தமிழ்செல்வியை நினச்சி ரொம்பவே அழுகிறத ராஜாங்கம் கவனிக்கிறாரு. ராஜாங்கம் இங்கே சேதுக்கிட்ட பேச போகலான்னு நினைக்கும்போது தமிழ்செல்வியோட பேரை சொல்லிக்கிட்டு அவங்க செஞ்ச எல்லாத்தையும் நினச்சி இங்கே சேது அழுகிறத பார்த்துட்டு ராஜாங்கம் கண்கலங்கி நிற்கிறாரு. சேதுவோட நிலமை ஒன்றும் புரியல. வெளியில் எல்லார்கிட்டையும் தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் தனியாக இருக்கும்போது தமிழ்செல்வியோட ஞாபகமாகவே இந்த சேது இருக்கானே.
நாம் தமிழ் செல்வியும் சேதுவும் பிரியணும்னு இப்படி ஏற்பாடெல்லாம் வக்கீல் மூலமாக செஞ்சிட்ருக்கும்போது இதில் என்ன முடிவெடுக்க? சேது பக்கம் நிற்கிறதா, இல்லை தமிழ் செல்வி இப்படிலாம் செய்கிறத நம்ம ஏற்றுக்கிறதான்னு ஒன்றும் புரியாமல் இங்கே ராஜாங்கம் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த ராஜாங்கம் சேதுவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே கஷ்டத்தில் சாப்பிடாம சரியாக இங்கே டாக்டர் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்டும் எடுக்காமல் இருக்க இங்கே மறுபடியும் மூச்செடுக்க முடியாமல் ராஜாங்கம் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இங்கே ராஜாங்கம் மயங்கி விழ அந்த பக்கம் அங்கே மோகனாவும் இல்லாததுனால தன்னுடைய ரூமில் ராஜாங்கம் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ தான் ராஜாங்கத்துக்கு புரிய வருது, இங்கே நம்ம வீட்டில் இந்நேரம் தமிழ் செல்வி இருந்திருந்தா எனக்கு இப்படி கண்டிப்பாக அவள் ஏதாவது உதவி செஞ்சுருப்பா. ஆனால் தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டப்போ கூட நான் உதவி செய்ய பணம் எதுவும் கொடுத்து உதவும் இல்லை. அங்கே தமிழ் செல்வி சேதுவை பிரிக்கணும்னு இப்படி வக்கீல் மூலமாக ஏற்பாடு பண்ணேன். வீட்டில் இருக்கிறவங்களால இப்போ எனக்கு உதவி செய்யவும் முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என் நிலைமை என்ன ஆகுமோ தெரியலன்னு அங்கே ரொம்பவே மூச்செடுக்க முடியாமல் மயங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் யோசித்த ராஜாங்கம் மயங்கவும் அங்கே அப்பத்தா இதை பார்த்துட்டு, மோகனா இங்கே வா, சேது இங்கே வா, ராஜாங்கத்தோட நிலமையை பாருங்க அப்படின்னு எல்லாரையும் அங்கே வர வைக்க உடனே சேதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யும்போது காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த பக்கமாக தமிழ் செல்வி வராங்க. அந்த சமயம் இங்கே எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக அழுதுட்ருக்கிறத தமிழ் செல்வியும் பார்க்குறாங்க. பார்த்த தமிழ் செல்வி ஆறுமுகத்துக்கிட்ட, அண்ணே அங்கே என்ன நடக்குது? ராஜாங்க ஐயா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, இங்கே நீங்களும் சேது ஐயாவும் பிரியணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சாங்க. ஆனால் இங்கே சேது ஐயா உங்கள் ஞாபகமாகவே இருக்கிறத கவனிச்சுட்டு ராஜாங்க ஐயா தான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டார். என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்படி மயங்கிட்டாரு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காக தான் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, அதான் எல்லாரும் அழுதுட்ருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் அந்த ராஜாங்க குடும்பத்தில் உள்ளவங்க பிரச்சனை செஞ்சாலும் தமிழ் செல்வி அவமானப்படுத்தி சேதுவை பிரிக்கணும்னு நினச்சாலும் அங்கே ராஜாங்கத்துக்கு ஒரு உதவின உடனே காலேஜுக்கு போகிறதா இருந்த தமிழ் செல்வி உடனே உதவி செய்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. யாராக இருந்தாலும் நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்களாக இருந்தாலும் நான் ஒரு டாக்டருக்கு படிக்கிறேன், டாக்டர் ஆக போகிறேன், அதனால் கண்டிப்பாக உதவி செய்கிறது தான் என்னுடைய முதல் பொறுப்பே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கத்தை என்ன ஏது ஏன் இப்படி ஆனாருன்னு இங்கே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் உடனே முதலுதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கிற தாமரை சொல்கிறாங்க, இவ யார் முதல்ல இங்கே வர? இவளால் தான் என் மாமாவுக்கு இந்த நிலமை. முதல்ல தமிழ் செல்வியை இங்கேருந்து அனுப்புங்க, நம்ம ராஜாங்க மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, உனக்கு படிப்பை பற்றி ஏதாவது தெரியுமா? இதே இந்த வீட்டில் தமிழ் செல்வி இருந்திருந்தா இந்த மாதிரி என் மகனுக்கு ஆயிருக்காது. நீ அமைதியாரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தாமரையை திட்டிட்டு, என்னாச்சு தமிழ் செல்வி, ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். முதலுதவி கொடுத்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நானும் அங்கே வரேன். கண்டிப்பாக மாமாவை காப்பாற்றிடலாம், எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இங்கே ராஜாங்கத்துக்கு செய்ய வேண்டிய முதலுதவியை தமிழ் முன்னாடி நின்று, இந்த குடும்பத்தின் மூலமாக தான் நம்ம குடும்பம் அவமானப்பட்டிருக்கு, பிரச்சனை செய்கிறாங்க, அந்த வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்பி என்னென்னவோ பிரச்சனை செஞ்சாங்கன்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராஜாங்கத்துக்கு முதலுதவி செஞ்சு உதவியும் செய்ய இதெல்லாம் செய்து பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் மெதுவாக ராஜாங்கம் கண் முழிக்க உடனே இங்கே ஆறுமுகம், இங்கே ராஜாங்க ஐயா கண் முழிச்சிட்டாரு, யாரும் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஐயாக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது மெதுவாக மூச்செடுத்து கண் முழிச்ச ராஜாங்கம் தமிழ் செல்வி முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, ராஜாங்கம் ஐயா உனக்கு என்ன ஆச்சு? நீ திடீர்னு மயங்கிட்ட, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. நல்ல வேலை தமிழ் செல்வி என் பேத்தி காலேஜுக்கு போகிற வழியில் இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு உன்னை காப்பாற்ற வந்த மாதிரி முதலுதவியெல்லாம் செஞ்சு இப்போ உன்னை கண்முழிக்க வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இங்கேயே பார்த்துட்ருக்க வேண்டாம், முதல்ல இங்கே ராஜாங்க ஐயாவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து கூட்டிகிட்டு போங்க, நான் பின்னாடியே வரேன், எந்த பிரச்சனையும் வராது, டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அங்கே பெரிய உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்தை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு எல்லாமே ஏற்பாடு செய்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற டாக்டர்கிட்டையும் அவங்க என்ன முதலுதவி செஞ்சாங்கன்றதை தெளிவாக சொல்லிவிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வைக்க இங்கே ராஜாங்கம் ஏற்கனவே பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால அங்கே வந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல ஒரு வேலை செஞ்சுருக்கம்மா, நீ மட்டும் முதலுதவி செய்யலைன்னா ராஜாங்கத்துக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம்,
நீ அவங்க வீட்டு மருமகளாமான்னு கேட்க, இங்கே பதில் பேசாமல் நிற்கும்போது உடனே மோகனா சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் வீட்டு மருமக தான், என் பையன் சேதுவோட மனைவி தான் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மருமக இப்போ டாக்டருக்கு படிக்கிறதுனால என்ன செய்யணும், முதலுதவி எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சதுனால அவங்களால தான் இப்போ ராஜாங்க ஐயா கண் முழிச்சிருக்காரு. அவர் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே உங்கள் வீட்டு மருமக தமிழ்செல்வி தான். தமிழ்செல்வியை நீங்கள் நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதுக்காக உங்கள் குடும்பத்துக்கு அவங்க எவ்வளோ பெரிய உதவி நல்லுதவி செஞ்சுருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே சேது கண் கலங்கி நிற்கிறாரு. உடனே இங்கே தாமரை, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் நீங்கள் தான் எங்கள் மாமாவை காப்பாற்றிருப்பீங்கள டாக்டர். ஆனால் இந்த தமிழ்செல்வி வேணும்னே விடாமல் அவள் ஏதோ உதவி செய்ய போகிறேன்னு ரொம்ப நேரம் அங்கேயே எங்கள் மாமாவை இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராமல் செஞ்சது தமிழ்செல்வி தான்னு சொல்ல, இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு திடீர்னு மூச்சு விட முடியல இப்படி மயங்கியிருக்காங்கன்னா உடனே என்ன ஏதுன்னு அவங்க படிச்சிருக்கிறதுனால பார்த்து முதலுதவி செஞ்சது ரொம்பவே நல்லது. நீங்கள் தமிழ்செல்வியை தப்பாக நினைக்காதீங்க. அவங்க சரியான ஒரு நேரத்தில் உதவி செஞ்சதுனால தான் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ராஜாங்கம் ரொம்ப நல்லா இருக்காரு. அவங்க செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. என்னதான் ராஜாங்க குடும்பத்து மேலே தமிழ்செல்விக்கு கோபம் இருந்தாலும் டாக்டருக்கு படிக்கிறேன்னா சரியான உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சாகணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செய்ய, இங்கே தமிழ்செல்வியோட நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இவங்க செஞ்ச உதவியவும் புரிஞ்சுக்கிட்டு கண்கலங்கி நிற்கிறாரு இங்கே சேது. உடனே அப்பத்தா பாத்தியா சேது, நான் தான் சொன்னேன்ல, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்ய வர்றது மற்ற யாரும் இல்லை, உனக்கு பிடிக்காத தமிழ்செல்வி தான். ஆனால் நீ தமிழ்செல்வியை புரிஞ்சிக்காம என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, தமிழ்செல்வி அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க, அப்பத்தா என்னை பற்றி யார்கிட்டையும் நல்ல விதமாக பேச வேண்டாம், நான் காலேஜுக்கு கிளம்புறேன், நான் என் வேலையை தான் பார்த்தேன், மற்றபடி எல்லார் மேலேயும் அக்கறை இருக்குது பாசம் இருக்குது, அதனால் உதவி செய்ய வந்தேன்னு கிடையாது. இந்த நிலமையில் யார் இருந்தாலும் நான் கண்டிப்பாக நான் படிக்கிற அந்த படிப்புக்கு ஏற்ற உதவியை நான் செஞ்சுருப்பேன், நான் வேணும்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜுக்கு தமிழ்செல்வி கிளம்புறாங்க. காலேஜுக்கு வந்த தமிழ்செல்வி இப்படி பெரிய பொறுப்பில் இருக்கிற ராஜாங்க அமைச்சராக இருக்கிறவருக்கே உதவி செஞ்சு அவரை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு காலேஜில் தமிழ்செல்வியை பற்றி எல்லாருக்கும் தெரிய வர அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் தமிழ்செல்வியை ரொம்பவே பாராட்டுறாங்க. தமிழ்செல்வி வந்த உடனே, தமிழ்செல்வி நீ படிக்கும்போதே பெரிய பொறுப்பில் இருக்க ராஜாங்கத்தை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்லலாம் சேர்த்துருக்கிறியாமே, உன்னை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ நல்லா படிக்கவும் செய்கிற, அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவியும் செய்கிற, அதனால் சீக்கிரமாக உன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஏற்ற மாதிரி உன் படிப்புக்கு நல்ல ஒரு வேலையும் சீக்கிரமாக கிடைக்க தான் போகுது, நீ சீக்கிரமாக டாக்டர் ஆக தான் போகிறேன்னு அங்கே காலேஜுக்கு போன இடத்துலையும் இங்கே தமிழ்செல்வி செஞ்ச உதவியால் எல்லாருமே தமிழ்செல்வியை பாராட்டி பேசுகிறாங்க. தமிழ்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண் முழிச்ச ராஜாங்கம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நடந்த எல்லாத்தையும் மோகனா மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் ராஜாங்கத்துக்கு தெரிய வருது, தமிழ்செல்வி சேதுவை பிரிக்கணும்னு இங்கே வக்கீலை வர வச்சு நான் என்னென்னவோ செஞ்சேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, தமிழ்செல்வி இந்த வீட்டை ஏமாத்திருக்கா, அதனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் தமிழ்செல்வி எதை பற்றியும் யோசிக்காமல் எனக்கு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காளா, தமிழ்செல்வியோட நல்ல குணம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு, இதுக்காக நான் ஒரு நல்ல முடிவை எடுத்தாகணும் அப்படின்னு இங்கே மோகனா கிட்ட சொல்லிகிட்ருக்க, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம பையன் சேதுவையும் தமிழ்செல்வியவும் ஒன்று சேர்த்து வச்சா அதுவே போதும், தமிழ்செல்வி மூலமாக நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, தமிழ்செல்வியை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, அவ்வளோ பெரிய புத்திசாலி திறமசாலி நம்ம தமிழ்செல்வி, இப்படிப்பட்ட மருமக நம்ம வீட்டில் இருந்து நம்ம பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நமக்கு தாங்க பெருமையும் பாராட்டும் கிடைக்கும், அதை புரிஞ்சிக்காம ஏதோ தமிழ்செல்வி ஏமாத்திட்டா பொய் சொல்லிட்டான்னு செய்து மாதிரியே நீங்களும் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சா நம்ம குடும்பம் தான் அவமானப்பட்டு நிற்கும். அதனால் சரியான ஒரு முடிவெடுத்து உங்கள் பையனையும் உங்கள் மருமகளையும் ஒன்று சேர்த்து வைங்க, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, அந்த தமிழ்செல்வி மட்டும்தான், அதை நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மோகனா. தன்னுடைய அப்பாவையே தமிழ்செல்வி இப்படி கோபமே இல்லாமல் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் காப்பாற்றிருக்கானா, அவள் உண்மையாகவே நல்லவ தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தமிழ்செல்வியை சந்தேகப்பட்டு தமிழ்செல்வி நல்லவளே இல்லைன்னு நினச்சதெல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு தமிழ்செல்வியை இனி நான் பிரியவே கூடாது, தமிழ்செல்வியை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நான் தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு தன்னுடைய அப்பாவை காப்பாற்றின தமிழ்செல்வியோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு சேதுவும் இப்படி ஒரு முடிவெடுக்க, இங்கே சேதுவுக்கு தமிழ்செல்வி தான் சரியான ஒரு மனைவியாக இருக்க முடியும், இந்த வீட்டோட மருமகனா தமிழ்செல்விதான்னு சொல்லி உடனே இங்க ராஜாங்கம் சன்னாசி அனுப்பி வசந்தி, செல்லப்பாண்டி, தமிழ்செல்வின்னு எல்லாரையும் அவர் வீட்டுக்கே வர வைக்க, அவங்க எல்லாரும் என்ன ஏதுன்னு தெரியலையே, இங்கே ராஜாங்கம் கூப்பிட்டு விட்டுருக்காருன்னு நிற்கும் போது அவங்க 3 பேர் முன்னாடியும் ராஜாங்கம் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க.
உங்கள் பொண்ணு தமிழ்செல்வியால் தான் இப்போ நான் நல்லா இருக்கேன். தமிழ்செல்வி இந்த வீட்டு மருமகளாக சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும். நான் தமிழ்செல்வியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம சேதுவும் தமிழ்செல்வியும் பிரியறதுக்காக வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி உங்கள் குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அதனால் நீங்கள் எல்லாரும் ரொம்ப மனசு வேதனையோடு இருந்திருப்பீங்க அப்படின்னு தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு சேதுவுக்காக பேச ஆரம்பிச்சு சேதுவையும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சரியான நேரத்தில் ராஜாங்கத்தை காப்பாற்றின தமிழ்செல்வி முன்னாடி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு நிற்க இங்கே உடனே சேதுவும், ஆமாம் தமிழ், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை சந்தேகப்பட்டது எல்லாம் என் தப்பு தான். நீ என்ன சொன்னாலும் அதுக்கு காரணம் நான் தான். அதனால் என் தப்பெல்லாம் மறந்துட்டு என்னை மன்னிச்சு மறுபடியும் நீ தான் ஏற்றுக்கணும். இந்த வீட்டு மருமகளாக நீ இருக்கணும் அப்படின்னு சேது கண்கலங்கி நிற்கிறாரு. சேதுவும் ராஜாங்கமும் மனசு மாறி தமிழ்செல்வியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டதால உதவி செஞ்ச தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கோவத்தில் இருக்காங்க சாவித்ரி.